வணக்கம். நான் காலையில வந்து இந்த கிரவுன் சக்ரா பத்தி பேசியிருந்தேன்ல. ஸோ இந்த கிரவுன் சக்ரா ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் ஒரு 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 வாய்டு ஸ்டேட்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். சரிங்களா? அது 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 வந்து கிரவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி பேசியிருந்தேன். ஸோ இது வந்து டிப்ரஷன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஆனா பல பேருக்கு வந்து இந்த ஸ்டேட் வரும்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் இல்ல 6 இயர்ஸ்லாம் இந்த ஜர்னில இருந்தாங்கன்னா, இருந்ததுக்கப்புறம் வந்து ஒரு வாய்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து வரும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ வந்து நீங்க வந்து ஐய்யயோ! நம்ம டிப்ரஷன் போயிட்டோமோ அப்படின்னு சொல்லி அப்போ நீங்க அத பிரித்து பார்க்குற திறன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். எப்படி அப்படின்னா, இதுக்கு முன்னக்கூட்டி இருந்தது தான் நம்மளுக்கு வந்து டிப்ரஷனு. இந்த டைம்ல வந்து இது வந்து திரும்ப வர்றது அப்படி திரும்ப வந்திருக்கு. இதே மாரி நம்ம ஏன் வந்து ஒரு விரக்தியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சு அது டிப்ரஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தவறா நெனைக்கக்கூடாது. ஸோ அந்த பிரித்தாள்ற திறன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். அதுக்கு தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் நான் சொன்னேன்ல, இப்போ இன்னைக்கு 28/1 இன்னைக்கு வந்து எனக்கு எப்படி அப்படின்னா, இந்த 28/1 அப்படிங்கிறது வந்து தான் என்னோட ஒரு 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 இதுக்கு அதாவது என்னோட அவுட்டர் கேரியருக்கு ஒரு உட்டுட்டு நான் உள்தன்மையில் இது பண்றதுக்காண்டி ஒரு ஆரம்ப ஒரு ஒரு இதா வந்து இருந்ததுன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்டின்னா, இப்போ நான் 18ல இது பண்ணேன். அப்புறம் 19 போச்சு. 2020 அப்படிங்கிற காலகட்டம் வரும்போது தான் நான் கரெக்ட்டா என்ன என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே வந்து ஜான்வரி 28 தான் வந்து நான் வந்து ஒரு அதாவது எனக்கு கன்டினியூஸா இதுல வந்து நடந்ததுங்க. அது அது இந்த ஜர்னியில நீங்க நல்லா நோட் பண்ணி டேட்டெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரியும். எனக்கு இதே மாரி மிராக்கிள் வந்து எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா, நான் வந்து வாராகி தஞ்சாவூர் டெம்பிளுக்கு போனேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலா ஒரு ஃபுட் ப்ராசஸிங் இதுக்காண்டி தான் வந்து நான் வந்து கத்துக்க வந்து போனேன். போயிட்டு ஈவினிங் டைம் தான் போயிட்டு பார்த்துட்டு வந்துருவோம். நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து நான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டு திருப்பி வந்து ஒரு டைம் வந்து அடுத்த டைமும் வந்து ஒரு சூழ்நிலை வந்து இப்படி வந்து நான் 3 வாட்டி போனேன். ஆனா 3 வாட்டி போகும்போதும் எனக்கு இந்த நான் டக்குன்னு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. அந்த 3 நேரமும் ஒரே நாளையில வந்து நான் வந்து போயிருக்கேன். அந்த அந்த டேட் வந்து அந்த இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 28 அப்டின்னா, அடுத்த மாசம் 28 அடுத்த மாசம் 28 இப்படியே போயிருக்கேன். எனக்கே வந்து ஒரு மிராக்கிளா வந்து தெரிஞ்சது. ஸோ அந்த மாரி தான் இந்த 28 அப்படிங்கிறது என்னன்னா, அந்த 28 அப்படிங்கிறதை வந்து அ ஒரு ஒரு என்னைய வந்து வீழ்த்துறதுக்கு பாடுபட்ட ஒரு நாளாவும் வந்து இருந்தது. அந்த இதில நான் எப்படி வந்து அதிலிருந்து மேல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணா வந்து எனக்கு இந்த 28 அப்படிங்கிறது வந்து இருந்தது. எனக்கு சில எண்கள் வந்து அப்படி வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து முடிஞ்சுட்டு. இன்னைக்கு திடீர்னாப்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 28 அகைன் ஒரு ஒரு அதாவது இத நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது. இத தான் நான் சொல்றேன். அந்த டிப்ரஷன் அது 2ஆ வந்து நீங்க வந்து பிரிச்சுக்கணும். இது வந்து 2வது அலை நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு பயணத்தில் வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நிச்சயமாக இந்த பயணத்தில் உள்தன்மையால வளர்ச்சி நம்மள வந்து நெறைய அடைஞ்சிருப்போம். ஸோ நீங்க காலமா 5 வருஷம், 6 வருஷம் இல்ல 7, 8 வருஷமும் நீங்க டிப்ரஷன்ல மட்டுமே இருந்தீங்க அப்படின்னா, நீங்க உள்தன்மையில் நீங்கள் எந்தவித ஹீலிங்கும் நீங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இத நல்லா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டம் வரும்போது என்ன அப்படின்னா, மாயை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும். ஒண்ணும் கிடையாது. இந்த உலகத்தில் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு நெறைய அந்த எம்ப்டி கேள்விகள் வந்து வரும். என்ன நான் அன்னைக்கு சொன்னேன் வாய்டுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணல. இப்படி கேள்விக்கு வரும். இத நீங்க வந்து டிப்ரஷன் நெனச்சிறக்கூடாது. ஸோ அந்த அந்த என்ன பார்க்கணும், இப்ப முதல்ல நீங்க என்ன பட்டிருப்பீங்க அப்படின்னா, பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருந்திருக்கும். அதாவது மறைமுகமாக நெறைய பேர் வந்து உங்கள வந்து பயமுறுத்தியிருப்பாங்க. தேவையே இல்லாமல் அதாவது பயம் அப்படிங்கிறது ஒரு ட்ராமா. இந்த ட்ராமாக்குள்ள ரொம்ப ரொம்ப சிக்கியிருப்பீங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 2வது அலையில வரம்போதும் இதே பயம் அவங்க வந்து அத ரிப்பீட்டடா தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, இந்த ரிப்பீட்டு உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். எப்பவுமே வரும். அதாவது நீங்க ஒரு இதுக்கு பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு, இந்த யூனிவர்ஸ்க்கு வந்து நீங்க காட்டியிருப்பீங்க. இந்த இந்த காலகட்டத்தில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 5 வருஷம் ஒரு 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 ஃப்ரீக்வன்சில ஒரு செயல வந்து உங்களுக்கு ட்ராமாஸ வந்து நீங்க வந்து வெளிப்படுத்திட்டு இருப்பீங்க. அத வந்து நம்ம ஹீல் பண்ணிட்டே இருந்திருப்போம். சரிங்களா? வெளிப்படுத்த அப்போ அது என்ன பண்ணும் அப்டின்னா, நீங்க ஒரு ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரிப்பீட்டடா அதே இத வந்து உங்களுக்கு வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த பயம் முறுத்திக்கிட்டே இருக்கும் உங்கள. சரிங்களா? ஆனால் நீங்க 2வது ட்ரிப் நீங்க வந்துட்டீங்க அப்டின்னா,
இந்த ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து செஞ்சீங்கல்ல, அது வந்து 2வது இதுல வந்து இருக்காது. அது வந்து இப்போ ரொம்ப லெவல் வந்து ஒரு பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த பெயின்ல இப்போ ரீசென்ட்டாவே நம்ம நம்ம வெளியில பார்க்கும்போது, நம்ம சில பேர வந்து பார்க்கும்போது எம்பத் இருக்கிறனால ரொம்ப பெயின் வந்து காட்டும். ஸோ இந்த யுனிவர்ஸ் என்ன பண்ணும்னா, இந்த இந்த பயத்தை வந்து நம்மளுக்கு நீக்கணும். இந்த தேவையில்லாத கவலையெல்லாம் வந்து இவ சுமக்கக்கூடாது அப்படின்னு நெனச்சதுன்னா, ரிப்பீட்டடா அந்த இத உங்களுக்கு கண்ல காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அத ஸ்டாப் பண்ணிருவீங்க. சுத்தமா உங்கட்ட இருந்து அந்த ட்ராமா வெளிய போயிருச்சுன்னா, திருப்பி அந்த செயல் வந்து உங்களுக்கு வந்து நடக்காது. அது நடக்கும். பட் அத நீங்க வந்து பெருசா வந்து எடுத்துக்க மாட்டீங்க. அப்புறம் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப உங்கள வந்து அவமானப்படுத்துறது, ஏளனம் பண்றது, இதெல்லாம் ஸ்டார்ட்டிங்ல வந்து ரொம்ப ரொம்ப வலிக்கும். டிப்ரஷனின் உச்சத்துக்கு வந்து நம்ம போகும். ஆனா, அந்த 2வது அலை அப்படிங்கிறது வரும்போது, அந்த மக்கள் அதே செயல தான் திருப்பி வந்து செய்வாங்க. ஆனா, நம்ம வந்து அதுலருந்து என்ன பண்ணியிருப்போம் அப்டின்னா, மீண்டு வந்திருப்போம். இதுதான் வந்து அவங்க என்ன நெனச்சுப்பாங்கன்னா, டிப்ரஷன்ல இருக்கிறா. ஸோ, அந்த அந்த லோ ஃப்ரீக்வன்சிக்கு போயிட்டா. ஸோ, டக்குன்னு நம்மள போய் அடுத்த அட்டாக் இவள பண்ணிரும். அப்டிங்கிற மாதிரி அந்த 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 நிகழ்ச்சி வந்து நடக்கும். பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அதுல டக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குள்ள வந்து சிக்கவே மாட்டோம். ஸோ, அந்த பாதை ரூட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டே இருப்போம். தடங்கல் வந்து வரதான் செய்யும். ஸோ, ரூட்ட வந்து நம்ம கிளியர் பண்றதுக்கான டெக்னிக் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ, பேசிக்கலா வந்து ஃபெமினைன் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் தெரியும் உங்களுக்கு. ஸோ, அதை வச்சு நம்ம என்ன வந்து சாதிக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து காட்டணும். அதெல்லாம் வந்து நீங்க வந்து உங்களுக்குள்ளே வந்து நீங்க வந்து உணர்ந்து, நம்மளுக்கு என்ன பவர்ஸ் இருக்கு? அதாவது நம்ம யார் அப்படின்னு கேட்கும்போதே நம்மளுக்கு வந்து பவர்ஸ் வந்து ரொம்ப கிடைக்கும். இதுல கான்ஷியஸா இருந்து உங்களுடைய டெலிபதி இதுல வந்து டெலிபதி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரோல் இது பண்ணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள உள்ள ட்ராமாஸா இருக்கட்டும், உங்கள இதா இருக்கட்டும், நம்ம பேசலனாலுமே அந்த எனர்ஜி வேவ்ஸ் வந்து வெளிய வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ, அது மூலமாவும் நீங்க வந்து அது வேணா ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு. சரிங்களா? இந்த இந்த பயணத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டா நடக்க ஆரம்பிச்சுரும். ஸோ, அந்த அந்த கிஃப்ட். ஸோ, என்னென்ன இறை வந்து நம்மளுக்கு கிஃப்ட் குடுக்கோ, அந்த கிஃப்ட்ட எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எப்படி வந்து செயல்படுத்தலாம்? ஸோ, வந்து இதுல வந்து மத்தவங்க வந்து ஏளனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன நீங்க வந்து இந்த ஜர்னிக்கு வந்து கண்டுக்கிட்டீங்க? அதாவது உள்தன்மையில் நம்ம வளர்ந்தது வந்து வெளிய வந்து தெரியாது இந்த ஜர்னிய பார்க்கும்போது. உள்ளே வந்து நம்ம எவ்வளோ பக்குவ நிலை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காட்ட முடியாது. அவங்களுக்கு வந்து அது புரியவும் புரியாது. அவங்க பார்க்குறது இப்ப வெளியில உள்ள ஒரு காம்படிஷன்ல வந்து நீங்க வந்து நிக்கணும் அப்டின்னா, அவங்க பார்க்குறது என்னன்னா, வெளி அவுட்லுக்க தான் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. என்ன என்ன எவ்வளவு இருக்கு? என்ன பணம் இருக்கா? எவ்வளோ இருக்கா? அப்ப பணத்துல வந்து ஒருத்தன் வந்து வசந்துட்டான் அப்டின்னு சொன்னா, அவன் வந்து தான் சக்சஸ்ஃபுல் பெர்சன். ஒரு பதவியில வந்து உட்கார்ந்துட்டான் அப்டின்னா, அப்ப சக்சஸ்ஃபுல் பெர்சன் அப்டின்னு சொல்லிட்டு. இதை வந்து என்ன என்ன இப்போ உள்ள காலகட்டம்னா ரொம்ப ரொம்ப மோசம். அதாவது மிந்தி வந்து ஆன்மீகம் அப்டிங்கிறது ஒரு 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 இதுல வந்து போயிட்டே இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வியாபாரம் நோக்கம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப வர ஆரம்பிக்குது. ஸோ, அவங்களுக்குமே அது வந்து ஒரு சவால் நிறைஞ்சதாக இருக்கு. நீங்க வந்து அ அதே அவங்க பீட் பண்றதுக்கு அவங்க அதுக்காண்டி வந்து ஓட வேண்டியது இருக்கு. ஸோ, ரொம்ப ரொம்ப ஒரு இந்த காலகட்டத்தில் வந்து வாழ்றது அப்படிங்கிறதுனா ரொம்ப ரொம்ப டஃப் தான். ஸோ, அந்த அந்த சவால்களை வந்து நம்ம வந்து எதிர்நோக்கணும் முதல்ல. அப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன இப்ப நான் என்னோட பயணத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, டோட்டலாவே நான் வந்து அந்த அந்த என்னோட வெளியில உள்ளதே நான் வந்து எல்லாத்தையும் மூட்ட கட்டிட்டு தான் வந்து இங்க 2020ல நான் வந்து வந்தது. சரிங்களா? நான் எல்லாத்தையுமே வேண்டாம். நான் அவுட்ல வந்து நான் வந்து ஒரு ஒரு பெரிய இதா எடுத்து வந்தேன். அதாவது நான் வேலைக்கு போமாட்டேன். அ எதுவுமே பண்ண மாட்டேன். பிசினஸ் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்டின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வந்தேன். வந்து இங்க உட்கார்ந்து இதனுடைய தேடுதல். அதாவது எந்த ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வந்து புகுந்தாலும், அதை வந்து தெளிவா வந்து அக்யூரேட்டா வந்து நீங்க வந்து செயல்படுத்தணும். அதுல தான் நம்மளுடைய திறமையே வந்து இருக்குது. ஸோ இந்த பயணம் அப்டின்னா, இந்த பயணத்தில் என்ன இருக்கு? ஏதோ ஒண்ணு சொல்லுதே! பிரபஞ்சம் ஏதோ ஒண்ணு காட்டுதே! நம்ம இதுவரைக்கும் கத்துக்கிடாத பல விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லுதேன்னு சொல்லிட்டு. இத பத்திய ஒரு ஒரு ஆராய்ச்சியில தான் வந்து ரொம்ப ரொம்ப நான் வந்து ஈடுபட்டு,
ஏன்னா ஒரு செயல்ல ஈடுபட்டோம்னா, அந்த செயலில் முழுமை அடையணும் முழுமை அடையணுங்கிறது என்னுடைய ஒரு இது இருக்கும். அதான் நான் சொன்னேன்ல, போராடினாலும் அதாவது போராடி தோற்கணும். தோற்கனாலும் போராடி தோற்கணும். சும்மா வந்து விட்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் உள்ளவன் நானு. ஸோ அது அப்போ அந்த போராட்டம் அப்படிங்கிற குணம் வந்து ஆல்ரெடி என்னோட இதுல வந்து இருந்ததுனால, இந்த பயணத்தையும் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன் தேவையில்லாமல் நம்மள வந்து அட்டாக் பண்றா? அதாவது பேசிக்கலா நான் ரொம்ப ரொம்ப வந்து எனக்குள்ளே நெறைய வாட்டி நான் கொஸ்டின் கேட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளா போய் எதுவுமே நம்ம வந்து செய்ய மாட்டுக்கோம். யார்ட்டயுமே வந்து நம்ம வந்து வம்பும் பண்றதில்ல. நம்ம பாட்டுக்கு போறோம். நம்ம எதற்கும் உள்தன்மையில் நம்மளுக்கு தெரியும். எதற்கும் ஆசை இல்லாதவர்கள். மத்தவங்கள் பதவிக்கு நான் ஆசைப்படுறதில்லை. மத்தவங்கள் பணத்துக்கு வந்து நான் ஆசைப்பட போறதில்லை. ஆனாலும் பல பேர் ஏன் எனக்கு துரோகம் செய்றார்கள்? ஏன் என்னையே போட்டியாக அவங்க நினைக்கிறாங்க? அப்போ நான் பார்க்காததை அவங்க ஏதோ என்ட்ட வந்து பார்க்குறாங்க. எதுக்கு வந்து தேவையில்லாமல் என்ட்ட வந்து என்னைய வந்து அதாவது நான் இந்த பயணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், நான் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டேன். உண்ம தான் பேசுவேன். ஆனாலும் வந்து எனக்கு வந்து பிரச்சனை மேல பிரச்சனை தேவையில்லாம குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நம்ம ஒதுங்கி ஒதுங்கி போனாலும், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, என்ட்ட வந்து போட்டி வந்து நீ வந்து எப்படி அதாவது அவங்களுக்கு என்ன அப்டின்னா, நான் வந்து பணம் இருக்கு, என்ட்ட வந்து பதவி இருக்கு, என்ட்ட நான் ரொம்ப இதா இருக்கிறேன். உன்ட்ட என்ன இருக்கு? ஸோ என்ட்ட வந்து நீ போட்டியே போட முடியாது. நீ போட்டி போட்டாலும் நீ தோத்து தான் போவ. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஏளனமாக தெரியிறோம் நம்ம. சரிங்களா? ஆனால் நம்மளுக்கு உண்மையாலுமே நான் உள்ள நெனைக்கிறது என்னன்னா, எனக்கு வந்து அவங்களுக்கு எந்த விஷயம் வந்து பெருசா படுகிறதோ, எனக்கு அந்த விஷயம் ரொம்ப சிறுசா படுது. நம்ம இந்த இந்த ஜர்னிக்கு வரம்போது. ஸோ நான் வந்து உள் தேடுதல், இறை பயணத்தில் போயிட்டுருக்கிறேன். என்ட்ட வந்து நீங்க போட்டிக்கு வராதீங்கன்னு சொல்லி பார்த்தாலும், போட்டிக்கே வருவாங்க. என்ன அப்டின்னா, இந்த காந்தார படம் மாரி தான். அவனோட எல்லைக்கோட்டுக்குள் நீ வந்து அவங்களுக்குன்னு அதாவது அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. இயற்கையோட இணைந்து அவங்க ஒரு இதுல வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ தேவையில்லாமல் இவங்கள அந்த அந்த இடத்துக்கு வந்து போய், அவங்கள வந்து பீட் பண்ணணும். அவங்களுடைய வளத்தை வந்து இவங்க அந்த மாரி தான் நான் வந்து நம்மட்ட வந்து பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஆனா என்ன அப்டின்னா, அந்த திருப்தினஸ் இருக்காது. "உன்னும் என்ன? உன்னும் என்ன? உன்னும் என்ன? உன்னும் என்ன பண்ணலாம்? உன்னும் என்ன பண்ணலாம்?" ஸோ பணம் இருக்கா? பணம் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. பதவி இருக்கா? எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனாலும் இவட்ட ஏதோ ஒண்ணு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மள வந்து அட்டாக் பண்றது. அட்டாக் பண்ணிட்டு அத அத வந்து அவங்க வந்து எடுக்கிறதுக்கு வந்து அவங்க பார்க்குறாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நம்ம வந்து குடுக்குறதுக்கு வந்து தயங்க மாட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அவங்க கேட்கறதுக்கு வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டு ஃபைட் போட்டு அவங்க ஈகோவ காட்டி, அவங்களோட திமிர்த்தனத்த காட்டி நம்மள வந்து வின் பண்ணிரலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான், இது எதனால எல்லாம் வருது அப்படின்னா, பாஸ்ட் லைஃப் கர்மாஸ். இவங்க எல்லாரும் ஒரு வகையான கிஃப்டட் பெர்சன். ஏன் நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு பாட்டுல கூட வரும். "நட்சுக்கு நன்றிகள் நீங்க வந்து சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இந்த துரோகிகளோ, இந்த எதிரிகளோ இல்லன்னா, நானா உண்மையாலுமே இங்க வந்து உட்கார்ந்திருக்கவே மாட்டேன். எனக்குள்ள திறமையே வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அதனால நான் பேசிக்கலா என்ன பண்ணுவேன், வாலண்டியரா போயிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து தான் பயந்து ஒடுங்கி வந்து இருந்தேன். எப்போ வந்து எந்திரிச்சு நான் போம்போது, வாலண்டியரா நான் வந்து ஓகே கம் ஆன் நீ சொல்லு. நான் எப்படி பார்க்கும்போது தான் எனக்குள்ள திறமையே வந்து வெளிய வருது. அதுக்கப்புறம் தான் அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களுக்கு தெரிய வருது. ஐய்யய்யோ! நம்ம கல்ல தூக்கி வீசி வச்சுட்டா, இவ போட்டு சிம்மாசனத்துல ஏறில உட்கார்ந்துட்டே போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமைதியா இருந்து வேல பார்க்க ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஸோ, இப்போ அப்போ என்ன அப்டின்னா அப்போ இந்த மாதிரி அவமானங்களோ, இந்த மாதிரி ஒரு உந்துதல் சக்தியோ நம்மளுக்கு வந்து கிடைக்கல அப்டின்னு சொன்னா, நம்மளுடைய திறமைய வந்து நம்மளே வந்து பார்த்திருக்க முடியாது. ஸோ, அவன் வந்து குத்துறான் அப்டின்னு சொன்னா தான், நீ ரொம்ப போல்டா வந்து அத வந்து செயல்படும். உன்ன பற்றி வந்து ஒரு தவறான ஒரு இத பண்ணும்போது, உன்னைய பார்த்து ஏளனம் பண்ணும்போது, உன்னைய பார்த்து அவமானம் பண்ணும்போது தான், நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்டிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். ஸோ, என்ட்ட வந்து ரொம்ப "நீ என்ன என்ன கண்டுட்ட? உனக்கு என்ன அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஜர்னிய நீ வந்து பிடிச்சுக்கிட்டு இருக்கிற? அப்படி என்ன கிடைக்குது? நான் உள்தன்மையில் மாற்றம் இருக்குன்னா, அது அவங்களுக்கு தெரியல. ஸோ, இப்படி பல கேள்விகளை வந்து கேட்டு, ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததும் தான், இந்த இந்த 2வது இது வரும்போது தான், கிரவுன் வரைக்கும் நம்மளுக்கு வந்து போனதுக்கப்புறம்,
உலகமே மாயை தான். ஸோ, அத ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம், போட்டி போடுறத நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிருவோம். அதுவரைக்கும் உந்துதல் பண்ணி நம்ம வந்து ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஒரு வாய்ட் ஸ்டேட்டுக்கு போவோம். இதுல தான் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்கிறது என்ன அப்படின்னா, இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க அப்படியே அமைதியா உட்கார்ந்துராதீங்க அப்படின்னு சொல்ல வரேன் நான். சரிங்களா? இது முடிஞ்சு போயிட்டு, அவ்வளதான். நான் வந்து எல்லாமே நான் வந்து பார்த்துட்டேன். அப்ப நான் பாட்டுக்கு எனக்கான ஒரு இதை பார்த்துட்டு, நான் வந்து ஒரு ஒரு சர்க்கிள்குள்ளே நான் வந்து வாழ்ந்துக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே இல்லல்ல. இது எதுக்கு? அப்படிங்கிற மாரி முடங்காதீங்கள்ங்கிறது தான் என்னோடது. ஏன்னா, நெறைய பேர் வந்து நான் அப்படியே இருக்கிறது தான் வந்து ஆனா உண்மையாவே சும்மா இருக்கிறது நல்லா தான் இருக்கும். சரிங்களா? நம்ம தனிமையா இருக்கிறது நல்லா தான் இருக்கும். சும்மா இருக்கிறது நல்லா தான் இருக்கும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆனாலும், இவ்ளோ பவர்ஸ வச்சு ஏதாவது பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2வது கட்டத்துக்கு வந்து நீங்க வந்து யோசிக்கணும். யோசிச்சீங்க அப்படின்னா, பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து மேலும் மேலும் வந்து சித்திகள், கிஃப்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு இதோட நீங்க வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைஞ்சுட்டேன். நான் வந்து ஹோல்னஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நானும் சொல்ல தான் செஞ்சிருக்கேன். சரிங்களா? ஆனால் எனக்கு எப்படி அடுத்த கட்டத்துக்கு இறை என்னைய எப்படி காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை நீ எதுவுமே வேண்டான்னு சொல்லாதே. உனக்கு குடுக்குறதுக்கு வந்து பிரபஞ்சம் தயாரா இருக்கு. பெற்றுக்கொள் நீனு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்து என்னைய நிறுத்திச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், ஆமா சும்மா எதுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து திறமை வச்சுக்கிட்டும், அந்த திறமைய வந்து ஏதாவது ஒரு நற்காரியங்களுக்கு வந்து ஏன் யூஸ் பண்ணாம, நம்ம மட்டும் வந்து வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்போது தான், இன்னும் அடுத்த கட்டம், இன்னும் பெரிய பெரிய இதுக்கு வந்து நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி. இதுதான் 2வது இதா வருது. அப்போ அது கிரவுண்டிங் ஆயிரும். நம்ம மேல பறக்க மாட்டோம். சரிங்களா? இதை வந்து ஒரு சொகுசு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம, அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றதுக்கு எப்படி? அப்படிங்கிற அப்படிங்கிற திங்கிங், தாட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ, அப்போ யாரெல்லாம் உங்ககிட்ட போட்டியே போட முடியாது, நீங்க என்னைய வந்து வெளியிலயும் போட்டி போட்டு என்னைய ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னவங்களையும், உள்தன்மையில நீங்கள் எப்படி ஜெயிச்சு வெற்றி பெற்றீர்களோ, அதே மாதிரி வெளித்தன்மையிலும் அவர்களை நிச்சயமாக 100% உங்களால் வெற்றி காண முடியும். சரிங்களா? ஏன் அப்டின்னா, பணமும் ஒரு பதவியும் வச்சுட்டு, ஞானமே இல்லாதவனே அவ்ளோ வந்து திமிரா, ஏளனமா இருக்கும்போது, ஞானக்கல்வி படிச்ச நம்மள் ஏன் வந்து அவுட்ல இருக்கிற மாதிரி, நம்ம ஏன் வந்து அ அ அவது நம்ம நம்ம வந்து ஏன் வாழக்கூடாது? அப்டிங்கிற ஒரு கான்செப்ட்ட வந்து எடுக்கணும். ஆனா, இதுல முக்கியமா என்ன புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, திருப்பி போயிட்டு வந்து வெளியில வந்து ஓடுறதுக்கோ, இதை அப்படியே வந்து நம்ம நம்ம அந்த அந்த போட்டி போடுறதுக்கோ வந்து அலையக்கூடாது. கிளியரா அலைன் ஆகி நீங்க வந்து சக்திய ஏத்திக்கிட்டு, உங்களுடைய பிரசன்ஸே ஒரு பெரிய லெவல் மாற்றத்தை உண்டு பண்ற அளவுக்கு திறமைய வந்து நீங்க வந்து உள்தன்மையில வந்து வளர்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, உங்களுடைய பிரசன்ஸே வந்து பல பேரை மாற்றதுக்கான திறமை கூட உங்கட்ட வந்து இருக்கும். ஸோ, நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ட்டா வந்து எதிர்கொள்ளணும். அப்போ உங்க ஷேடோஸ்லாம் பயமுறுத்த தான் செய்யும். ஸோ, அந்த பயமுறுத்துறது எல்லாமே நீங்க தள்ளி விட்டுட்டு, அது ஏன்னா ஏற்கனவே கியூர் ஆயிருப்பீங்க. ஸோ, டெலிபதி நெறைய கிஃப்டட் கிடைக்கும். இப்ப எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எழுத்து பார்த்தா தெரியும். திடீர்னாப்புல டவுன்லோட்ஸ் வரும். ஸோ, டவுன்லோட்ஸு, சாங்ஸு அ நெறைய இருக்கும். நெறைய விதமான கிஃப்ட் இருக்கும். ஸோ, இத வச்சு நம்மளுடைய நேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அப்ப அதாவது இது வந்து பேருக்காண்டியோ, ஒரு புகழுக்காண்டியோ எதுவும் இல்லனாலும், நம்மளுடைய ஒரு திருப்திக்காண்டியாவது ஏதாவது ஒண்ணு செய்யணும். அப்படிங்கிற ஒரு உந்துதல் சக்திய உங்களுக்குள்ளே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப பெரிய லெவல் வந்து நீங்க வந்து அச்சீவ் பண்ணலாம். எந்த அளவுக்கு உங்கள வந்து மட்டம் தட்டுனாங்களோ, அதாவது நீங்க வந்து உள்ளேயும் ஜொலிக்கலாம், வெளியேயும் ஜொலிக்கலாம். சரிங்களா? இந் இ இந்த இது வந்து லேசுக்குள்ள கிரவுன்லாம் ஓப்பன் ஆயிட்டுனா வந்து கிடைக்காது. ஏன்னா, ஒரு எம்ப்டினெஸ் வர ஆரம்பிச்சுரும். அதாவது ஹோல்னஸ் வர திருப்தி அடைஞ்சுருவீங்க நீங்க. இப்ப திருப்தி இல்லாதவன் தான் வெளிய வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறான்.
எனக்கு அது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும். நம்ம வந்து திருப்தி அடைஞ்சிருவேன்னோன, நம்மளுக்கு வந்து எந்தவித ஆசைகள், பற்று எல்லாமே போனதுக்கப்புறம், நம்மளுக்கு வந்து ஓடணும்னு சொல்லிட்டு தோணாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப புவியியல் தான் நீங்க இருக்கிறீங்க. திருப்பி அகைன் வந்து அதையும் சாதிக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ இது வந்து தப்பு கிடையாது தானே உங்களுக்கு. ஸோ அப்போ நீங்க வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து நீங்க வந்து மாறிருவீங்க. ஸோ இந்த இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டிவைன் தான் வந்து ஒரு டிரைவ் டிரைவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அத நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த டிரைவர் சீட்ல உட்கார்ந்து, அந்த கண்ட்ரோல் ஃபுல்லுமே உங்ககிட்ட நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து மாறுவீங்க. ஸோ நீங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம என்னனாலும் வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து நம்ம வந்து வருவோம். ஸோ இதுல வந்து எனக்கு வந்து நெருக்கடியா இருக்கு. நான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நெறைய பேர் இப்படிதான் பொலம்புவாங்க. நான் வந்து என்ன பொலம்புவாங்கன்னா, "ஐயய்யோ! இப்போ ஒருத்தவங்க கூட என்ட்ட வந்து பேசுனாங்க. என்ன அப்டின்னா, "எனக்கு ஃபினான்சியலா நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன். நான் வந்து ரொம்ப நெருக்கடிக்குள்ள ஆளாயிருக்கேன். நான் அப்படியாக்கும், இப்படியாக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு, அத தான் வந்து அவங்க வந்து முன்னிறுத்தி முன்னிறுத்தி பண்றாங்க. ஏன் அந்த நெருக்கடிய பார்க்குறீங்க? இல்ல வந்து நீங்க வந்து பியூரிஃபை ஆகல அப்படிங்கிறத ஏன் பார்க்குறீங்க? அத உடுங்க முதல்ல. அப்போ ஒரு 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 இது சொன்னோம் அப்டின்னா, அத பாசிட்டிவிட்டிவா எடுத்து நம்ம எப்படி வந்து அவங்க ஒரு நெகட்டிவ் சொன்னாலும், நம்ம எப்படியோ பாசிட்டிவா அத கன்வெர்ட் பண்ணலாம். மெயினா அதுதான் கான்செப்ட். ஒரு நெகட்டிவ் எப்படி அவங்க சொல்றாங்க அப்டின்னா, அத எப்படி நீ வந்து பாசிட்டிவா வந்து நீ வந்து மாத்துற அப்டின்னு சொல்லிட்டு. அப்போ உனக்கான டைமிங் வந்து நீ குடுக்கல. உனக்கான டைமிங்கும் அதுல வந்து நீ வந்து செட் பண்ணணும். உனக்கான டைமிங்கே நீ வந்து குடுக்கல. இது மட்டுமே வந்து ஓடக்கூடாது. பேலன்ஸ் இருக்கணும் உனக்கு. அப்ப வந்து வாழ்க்கை வந்து வலியா தான் இருக்கும். நீ வந்து ஒரு கமிட்மென்ட்க்குள்ள நான் வந்து போயிட்டேன். நான் இப்படியே தான் போவேன். அப்படின்னு சொன்னா, அது பெயின் தான் இருக்கும். எதுக்கு அந்த பெயின நீங்க தேவையில்லாம எடுத்துக்கிறீங்க? ஸோ பேலன்ஸ் பண்றதுக்கு வந்து கத்துக்கோங்க. அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்த நீங்க பார்த்தா வந்து, நீங்க வந்து லைஃப்ல வந்து ரொம்ப லெவல் வந்து ஜொலிக்கலாம். தேங்க் யூ.